Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஈச் அண்ட் எவ்ரி சம்மும் நம்ம டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் ஆன்சர் கீ சரியா, இது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் சரியா, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா எல்லாமே இந்த வீடியோட எண்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் சரியா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கே என்னாச்சு பார்த்தா கிரேஸ் மார்க். இது நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்தப்பே நமக்கு தெரியும் சரியா. ஏன்னா இதுக்கு வந்து சரியான என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினே வந்து அமையலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் வினாவை தேர்வு செய்திருப்பின் ஒரு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கே கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது, 1 மார்க்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்னோட வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு உதவுது சரியா. தேர்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 45. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர். சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மறதியால் கெட்டவர்களை. செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி செம்மொழி. எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யானை டாக்டர் குறும்பு தினம் சரியா. நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வினை. டென்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பொருள்களின் துன்பம் அகலும், பற்றுகள் அகலும் சரியா. 11th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. 12th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மானசம்பு, அதாவது புகேஹா சரியா. ஆன்சர். 13th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதழ் 14th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை சரியா. ரெண்டையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா உயிர் ப்ளஸ் மெய் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள் சரியா. 2 மார்க் கொஸ்டின்ஸு நீட்டாக, அதாவது கிளியராக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பு, 1000 அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே என்னாச்சு பார்த்து சூப்பராக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிவு 3ல் இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் ஒன் வேர்ட்ஸ், அதாவது ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈறுபோதல், அதுக்கப்புறம் முயன்ற மெய் தெரிதல் சரியா. அதுக்கப்புறம் அணிந்துரை வந்து பார்த்திங்கன்னா அணிந்து ப்ளஸ் உரை, அதை வந்து தெளிவாக விதி 1 விதி 2 எப்படி எழுதிக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்ந்தும் தொடர் அமைக்க சொல்லி தங்கை தம் ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கால்நடை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கும் தெளிவாக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க சரியா. அதே மாதிரி இடைச்சொற்களின் இடைநிலைகள் சரியா. அதுக்கப்புறம் செய்தி தொடர், மோனை, இதற்கெல்லாம் என்ன ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா விடைகள் வந்து ரொம்ப தெளிவாக பிரித்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.